ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் எபிசோடு 26 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெலாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. செம்ம ஃபன் உங்களுக்காக காத்துட்ருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நாம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ கேங் அந்த சைனீஸ் கில்டு மாஸ்டர் கிட்ட ஆமா நீங்க எதுக்காக கிம்ம தேடி வந்தீங்கன்னு கேட்டோன்னே அதுக்கு அவரு நான் அந்த இசு ஸ்டேஷன் வீடியோ பார்த்தேன், அதுல அவன் மார்ஷல் ஆர்ட்ஸ் காடு பவரோட சண்டை போட்டான், அந்த ஸ்வாட் டிராகன் டெக்னிக்கு அது எப்படி அவனுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கலான்னு வந்தோம், செக் பண்ண வந்தோம் அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ ஸ்டாக் ஆயிடுவான். அதே நேரம் இந்த பக்கம் நம்ம எக்கிண்டா டிராகன் இருக்கா பார்த்தீங்களா, அவன் நம்ம ஹீரோ கிட்ட ஆமாம் மார்ஷல் ஆர்ட்ஸ் கார்டுனா என்ன அப்படின்னு கேட்பா. அதை கேட்டு நம்ம ஹீரோ கேங்கு என்ன உனக்கு சைனீஸ் தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம எக்கிண்டா குட்டி டிராகன் தெரியுமே, என்னோட மேஜிக் ஸ்பெல் இருக்கு, அது மூலமாக அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படின்னா இங்கே இருக்க எல்லார் மேலேயும் அந்த மேஜிக் ஸ்பெல்லை போடு அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு எக்கிண்டா டிராகன் இப்போ பண்ணுற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கிமி சியோலா டைசு அவரை குட்டி சாத்தா இவங்க மேலே அந்த மேஜிக் ஸ்பெல்லை போட்டோடனே இந்த சைனீஸ்காரர் என்ன பேசுறாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே புரிய ஆரம்பிச்சிரும். அங்க இருக்க எல்லாத்துக்குமே சைனீஸ் புரிஞ்ச உடனே எக்கிண்டா டிராகனை பாருங்க எல்லாருமே எனக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க, இது எல்லாமே என்னோட மேஜிக் பவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணிட்டு இருப்பா. இங்க பார்த்தா அந்த சைனீஸ் கில்டு மாஸ்டர் எல்லாருக்குமே புரிஞ்சிச்சா சைனீஸ் அப்படின்னா நான் டிரான்ஸ்லேட்டரை கூட்டு வந்ததே பெரிய தப்பு தான், இதுக்கப்புறம் அவர் தேவைப்பட மாட்டார் எனக்கு அப்படி சொல்லும்போது அந்த டிரான்ஸ்லேட்டர் ஏன் பொழப்புல மண்ணள்ளி போடுறாங்களே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சோகமா இருப்பாரு. அப்புறம் அந்த சைனீஸ் கில்டு சேர்ந்தவர் சரி இப்போ நான் மறுபடியும் என்னோட கேள்வி கேட்குறேன், அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் காட் பவர் அது எப்படி உங்களுக்கு வந்தது, நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைனீஸ் கில்டு சேர்ந்தவர் இங்கே நம்ம கிமி கிட்ட கேட்டோன்னே உடனே இங்கே நம்ம ஹீரோ ஆமாம் நீங்கள் எதுக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு அந்த சைனீஸ் கில்டு சேர்ந்தவர் என்னால் எங்கள் ஊரில் இருக்கிற யாருக்கிட்டையுமே மார்ஷல் ஆர்ட்ஸ் காட் பவரை கண்டுபிடிக்கவே முடியல, அங்கே இருக்க யாருக்கிட்டையுமே இல்லை, அது இவர்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைனீஸ் கில்டு சேர்ந்தவர் சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் காடு பவர் உங்கள் இதில் யாருமே இல்லை, இந்த 100 மட்டும் தான் இருக்குன்னு தேடி வந்திருக்கீங்க. சரி நீங்கள் எதுக்கு தேடி வந்திருக்கீங்க, இவனோட பவர்லாம் கற்றுக்கிட்டு அது எப்படி யூஸ் பண்ணா தெரிஞ்சுக்கிட்டு இவனை கொல்ல பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டு அந்த சைனீஸ் கில்டு சேர்ந்த சியானு என்னங்க பேசுறீங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சுட்டு நீங்கள் என்ன முரீம் நாவல் ஸ்டோரி நிறையா படிப்பீங்களா, அதில் வர வில்லத்தனமான கேரக்டர் நினச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதை பார்த்து நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே வச்சுட்டு இருப்பாரு, உன்னை பார்த்தா முரிமில் வர வில்ல மாதிரியாக தாண்டா இருக்கிற அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த சைனீஸ் கிளை சேர்ந்தவர் நம்ம ஹீரோ பார்த்து நான் உங்ககிட்ட ஆஃபர் கொடுக்கலாம் தான் வந்திருக்கேன், நான் என்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் பவர் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறேன், அதுக்கு பதிலாக அது என்ன டெக்னிக்கு உங்கள்கிட்ட எப்படி வந்தது உண்மையை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ கிம்மு இவங்க உங்கள் கூட தான் டீல் போட வந்திருக்காங்க, நீ என்ன பண்ணுற டீல் போடுறியா இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டு கிம்மி யோசிச்சுட்டு இருப்பான், இவங்க அவங்களோட மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்லாம் எனக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்களா, அப்படின்னா நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே போவேன், அப்படின்னா நான் இன்னும் ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அதை புரிஞ்சுக்கிட்டு சரி நீ அவங்ககிட்ட போய் என்ன ஆஃபர்னு பேசிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அப்படியா நீங்கள் என்ன பேசிட்டு வான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கிம்மி கேட்டோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ ஆமாப்பா நீ ஸ்ட்ராங்கானு நினச்சிட்டு இருக்கேன்னு தெரியுது, நீ போய் பாரு ஸ்ட்ராங்கானா எனக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு கிம்மு மறுபடியும் கேங்கு ஒன்னா நீங்கள் தானே உண்மையான அண்ணான்னு சொல்லிட்டு அந்த ரியாக்ஷனை கொடுக்க ஆரம்பிச்சிருவானா. ஆனால் அதை பார்த்துட்டு சியோலாக்கு ஒரு மாதிரி ஆயிரும், இவங்க எதுக்கு ஒரு மாதிரி பொறாமப்பட்டு இருக்காங்கன்னு தெரியல, ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்படியே கட் பண்ணா டீலிங்லாம் பேசி முடிச்சிட்டாங்க போல இருக்கு. அந்த சைனீஸ் கில்டு மாஸ்டர் அவங்களோட பொண்ணு இன்னும் காரில் போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சைனீஸ் கில்டு மாஸ்டர் டீலிங் எல்லாம் ஸ்மூத்தாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த டீலிங்கில் என்ன நடந்திருக்குன்னா இங்கே நம்ம ஹீரோ டீலிங் போட்டு ஓகே பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஒரு கண்டிஷன் போட்டிருக்கான், நீங்கள் கொரியாவில் தான் எல்லாமே பண்ணணும், நாங்கள் கொரியா விட்டு எங்கேயுமே வரமாட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே சரி நாங்கள் கொரியாலே தங்கி இவருக்கு எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு டீலை போட்டிருப்பாங்க. அப்படி அந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சோன்னே இங்கே அவங்களோட பொண்ணு லின்னு இருக்காங்க பாருங்க, காரில் போயிட்டு இருக்கும்போது கொரியாவில் இன்னும் கொஞ்ச நாள் இருக்க போகிறோம் போல இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், ஆனால் எனக்கு அவன் மேலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பொண்ணு சொன்னோன்னே அதை கேட்டு அந்த கில்டு மாஸ்டர் இருக்கான் பாருங்க, என் பொண்ணுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு போல இருக்கு, எனக்கு தெரிஞ்சு அந்த கிம்மு மேலே தான் ஆசைப்பட்டிருப்பா போல இருக்கு, அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கான், அந்த டிராகன் டெக்னிக் அவன் யூஸ் பண்ணுறான், மார்ஷல் ஆர்ட்ஸ் காடு பவர் அவனுக்கு இருக்குது, அதனால என் பொண்ணுக்கு கரெக்டான ஜோடி அவனை தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா அந்த கிம்மு பையலாம் லவ் பண்ணுறே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதை கேட்டு அந்த லின்னு பொண்ணு இல்லைப்பா அவன் கிடக்குறான், எனக்கு கேங்கு மேலே தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு அவங்க அப்பா அட கடவுளே அந்த கேங்குவா அவனை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு மாதிரி தான் இருக்கான், அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு இங்கே லின்னு சொல்லுவா பாருங்க, இல்லைப்பா அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளாக தெரியுது, நீங்கள் அவர் முன்னாடி தலையை குனிஞ்சு நின்னீங்களே இருந்தாலும் அவர் கெத்தாக தான் நின்று இருந்தார், அதை பார்க்கறதுக்கே ரொம்ப பெருமையாக இருந்தது, என்னை விட ஸ்ட்ராங்கான ஒருத்தர் தான் அவர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அவங்க அப்பா கேங்கு அவன் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பான்,
வாய்ப்பு இருக்காதே. ஐயோ! நான் சாகறதுக்குள்ள என் பொண்ணுக்கு எப்படியாச்சும் ஒரு கல்யாணத்த பண்ணி பார்க்கணும்னு நெனச்சா முடியாது போல இருக்கே. அந்த கிம்மு தான் இவளுக்கு சரியான ஆளுன்னு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, ஏம்மா இப்படி சொல்லிட்டு இருக்க? அவன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டான். டிராகன் ஸ்வார்ட் டெக்னிக்க யூஸ் பண்றது கிம்மு தாம்மா. அப்படின்னு அவங்க அப்பா கிம்ம எப்படியாச்சும் கட்டி வச்சிடலாம்னு சொல்லிட்டு லின் பொண்ண சமாதானப்படுத்த பார்ப்பாரு. ஆனா அந்த லின் பொண்ணு, "அப்பா சும்மா இருங்கப்பா. அந்த கேங்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியிறாரு" அப்படின்னு சொன்னோனே, அத கேட்ட அவங்க அப்பா, "என்ன சொல்ற? அவன் தான் உனக்கு ஸ்ட்ராங்கா தெரியிறானா? அப்படின்னா அவன் வீக்குன்னு நான் உனக்கு காட்டுறேன். டேய் உடனே அவன் எங்க இருக்கானோ வண்டிய உட்றா வண்டி" அப்படின்னு சொன்னோனே வண்டி செம ஸ்பீடா நம்ம ஹீரோ தேடி போயிட்டு இருக்கும். அப்படியே கட் பண்ணா ரெட் ரோஸ் கிட்ல நம்ம ஹீரோவும் கிம்மும் இருப்பாங்க. அங்க ட்ரெய்னிங் எடுக்கிற இடத்துல நம்ம ஹீரோ கிட்ட போய் அவங்களோட அப்பா, "நான் உங்க கூட சண்டை போடணும்" அப்படின்னு சொல்லிடுவாரு. அதை கேட்டு நம்ம ஹீரோ, "என்னது சண்டை போடணுமா?" அப்படின்னு நம்ம ஹீரோ ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருப்பான் பாருங்க. அதை கேட்டு அந்த சைனீஸ் கில்டு மாஸ்டர், "ஆமா நான் உங்க கூட சண்டை போட்டே ஆகணும். உங்களோட பவர் என்ன, எபிலிட்டி என்ன, இது எல்லாத்தையுமே என் பொண்ணுகிட்ட நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும். அதனால நீங்க வாங்க உங்க கூட சண்டை போட்டே ஆகணும்" அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு நம்ம ஹீரோ, சண்டை போடணுமா? இதுவும் ஒரு நல்ல ஆஃபர் தான். என்கிட்ட இருக்க அந்த டீமன் கிறிஸ்டல் பவர் எந்த அளவுக்கு நல்லா யூஸ் ஆகும் அப்படின்றத இப்போ நான் யூஸ் பண்ணி பார்த்துற வேண்டியதான். இந்த ஆஃபர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம சண்டை போட ஆரம்பிக்கலாமா? அப்படி நம்ம ஹீரோ சண்டை போட ஒத்துக்குவான். அப்படியே கட் பண்ணா சண்டை ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ பவர் ஆஃப் த அயன் ஆக்ஸ், அப்புறமா பவர் ஆஃப் த ஃப்ராஸ்ட் லிவியோதான் கிராக்கன் சூட் யூஸ் பண்ணி ஒரு வெப்பனை உருவாக்கி பட்டார்னு அடிப்பார் பாருங்க. குறுக்க அவர் ஸ்வாட் வச்சு தடுத்து நிப்பாட்டுவாரு. நம்ம ஹீரோவோட அந்த ஃப்ராஸ்ட் அவரோட ஸ்வாட்ல படர்ந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோவை அப்படியே அடிச்சு பறக்க விட்டுருவாரு. நம்ம ஹீரோ அடி வாங்கி பின்னாடி பறந்து போயிட்டு அப்படியே லேண்ட் ஆகி நின்றுட்டு இருக்கும்போது அப்புறம் அவர் மறுபடியும் நம்ம ஹீரோட மூஞ்சுக்கு நேரா ஸ்வாட வச்சு குத்த வருவாரு. நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ் நவுண்டுக்குவான். அப்புறமா திரும்ப என்ன பண்ணுவாரு, நம்ம ஹீரோவை திரும்ப தலையில வெட்டலாம்னு சொல்லிட்டு ஸ்வாட அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ அவரோட வெப்பனை எடுத்து இவரோட கண்ணிலேயே அடிக்க பார்ப்பான் பாருங்க. அவர் ஜஸ்ட் மிஸ் நவுண்டுவாரு. அவரோட முடியில அடிச்சு பின்னாடி போய் வெட்டிச்சு சதறிட்டு இருக்கும். பயங்கரமான அட்டாக்கா இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ், இது கொஞ்சம் நான் உங்க கண்ணை பதம் பார்த்துருக்கோம். இந்த டீமன் கிறிஸ்டல் பவர் எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இது என்னோட ஸ்பீடு, ஸ்ட்ரென்த், ஃபிளெக்சிபிலிட்டி எல்லாத்தையுமே கூட்டி கொடுக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரென்த் போக போக அதிகமாகிட்டே தான் இருக்க போகுது. அதனால இப்போ நான் பவர் ஆஃப் த ஹில் ஃபயர், பவர் ஆஃப் த டாக் ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பியரை உருவாக்குவாரு. அப்புறமா என்ன, நம்ம ஹீரோ அந்த வெப்பனை வச்சு வேகம் அட்டாக் பண்ணுறதுக்காக அந்த ஸ்பியரை தூக்கி எரிவா இருப்பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த சைனீஸ் கில்டு மாஸ்டர் ஸ்வாட் எடுத்துட்டு ப்ளூ டிராகன் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு அட்டாக் பண்ணுவாரு பாருங்க. அந்த ப்ளூ டிராகன் டெக்னிக் அட்டாக் மூலமா நம்ம ஹீரோ வீசின அந்த ஸ்பியர் சல்லி சல்லியா நொறுங்கி தெரிச்சு போயிடும். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, இந்த டீமன் கிறிஸ்டலோட அட்வான்டேஜ் இன்னொன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பியரை டபால்னு வெட்டிக்க வைப்பார் பாருங்க. இதுதான் பவர் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன், அழிவின் சக்திடா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. அதை பார்த்து அந்த லின்னு, "அப்பா ஒன்றும் இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பா. இந்த பக்கம் பார்த்தா அவருக்கு ஒன்றும் ஆகலை. அவரை சுற்றி அந்த ப்ளூ டிராகன் பவர் யூஸ் பண்ணி சீல்டு மாதிரி கிரியேட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ பார்த்து, "நீ உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது அதை பார்த்து நம்ம ஹீரோ, பரவாயில்லையே, நான் உங்களை குறைச்சி மதிப்பு போட்டுறேன் போல இருக்கு, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அவர் செம கடுப்பாகி அவரோட அந்த ப்ளூ டிராகன் டெக்னிக் அப்படி வர வச்சு, "நீ நேஷனல் லெவல் ஹண்டரோட பவர் என்னன்னு இதுக்கப்புறம் நான் பார்க்க போகிறேன். நான் இதுக்கப்புறம் ரொம்ப சீரியஸாக சண்டை போட போகிறேன், தயாராக இருந்துக்கோ" அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, "ஓ சீரியஸாக சண்டை போட போகிறீங்களா? இதுதானே எனக்கு வேணும். இப்போ நானும் சீரியஸாக சண்டை போடவா? பவர் ஆஃப் த பிளேடு, பவர் ஆஃப் த ஹெல் ஃபயர் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி அவர் ஒரு புது வெப்பனை உருவாக்காம பாருங்க. நம்ம ஹீரோ பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கும். இந்த ஃப்ரேமை பாருங்க. இதோட ஸ்பெஷல் எபிலிட்டியே துண்டாக்குறது, அதாவது தலையை ஒரே வெட்டில் துண்டாக்குறது. வெப்பனே சும்மா பயங்கரமாக இருக்குல்ல. இந்த வெப்பனை எடுத்துட்டு நம்ம ஹீரோ சண்டைக்கு ரெடி ஆகும்போது அதை பார்த்து அந்த சைனீஸ் கில்டு மாஸ்டர், யார்ரா அவன், ரொம்ப திமிரு பிடிச்சவனா இருக்கான் அப்படின்னு மனசுல யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ பார்த்து, "டேய் நீ யார்ரா" அப்படின்னு கேட்பாரா. அதை கேட்டு நம்ம ஹீரோ, "நீ என்னை பற்றி விசாரிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் உண்மைதான். சரி நீ சண்டைக்கு கூப்பிட்டல, சண்டை போட வா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வில்லத்தனமாக சொல்லுவார் பாருங்க. சண்டை போட போகிறாங்க. சும்மா வெறித்தனமாக இருக்க போது. நம்ம ஹீரோ கையில் அந்த வெப்பன் வேற பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பட்டார்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு சாகையை ஃபோன் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ, ஒரு நிமிஷங்க சண்டை ஒரு நிமிஷம் நிப்பாட்டிக்கலாம், இவங்க ஃபோனை நான் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஃபோனை அட்டன் பண்ணி, சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே சாகையை கத்துவாங்க பாருங்க. "ஏய் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நான் இந்த கில்டோட என்ட்ரன்ஸில் இருப்பேன், நீ வந்து பிக்கப் பண்ணுன்னு தெரியாதா? அவர் வந்துட்டாருடா, ஜப்பான்லேருந்து ஜெனரல் சாங் வந்துட்டாரு. அவர் உடனே நம்மளை பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கே கார்பரேஷன் ஆஃபீஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீ எங்கடா இருக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்களா. அதை கேட்டு நம்ம ஹீரோ, "ஏங்க நீங்கள் போங்க நான் வரேங்க" அப்படின்னு சொல்லும்போது, "ஒழுங்கா வரியால் அந்த காரை நசிக்க போட்டுருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துவாங்களா. அதை கேட்டு நம்ம ஹீரோ, வரேங்க உடனே உங்களை கூட்டு போகிறேங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒத்துக்குவான். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த சைனீஸ் கில்டு மாஸ்டரை பார்த்துட்டு, அங்கே அதாவது என்னன்னா என்ன விஷயம்னா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பானா. அதை பார்த்துட்டு அந்த சைனீஸ் கில்டு மாஸ்டர், எனக்கு புரியுது, அவங்க கத்துனது இங்கே வரைக்கும் கேட்டுச்சு, நீங்கள் அதை பார்த்துக்கங்க, நம்மளோட சண்டையை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு நம்ம ஹீரோங்க, "தேங்க்ஸுங்க, ரொம்ப சூப்பருங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க, நன்றிங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னோன்னே அவர் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பற்றி யோசிச்சுட்டு இருப்பாரு. இந்த சண்டையை நம்ம அப்புறமா வச்சுக்கலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா அவரோட பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்களா லின்னு.
இங்க கேங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு இல்ல அப்படி சொல்லும்போது பின்னாடி இங்க நம்ம கிம்மு ஆமா ஆமா அப்படி சொல்லிட்டு இருப்பான். அப்புறமா இந்த அவரோட அப்பா இருக்காரு பாருங்க சைனீஸ் கில்டு மாஸ்டர். என்னடா நான் ஒன்று நினைச்சா இங்க ஒன்று நடக்குது. அவன் யாருன்னு தெரியலையே. அவனோட உண்மையான ஐடென்டிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அவனோட உண்மையான ஐடென்டிட்டி தெரிஞ்சாதான் அவனை தோக்கடிக்க முடியும். ஏன்னா அவங்க கூட நான் சண்டை போடும்போது என்னை சுத்தி கடல் மாதிரி ஒரு டீமன் சக்தி என்னை சூழ்ந்துச்சு. அது எனக்குள்ள ஏதோ ஒரு ஃபீலிங் உருவாக்குச்சு. அது என்னை முழுசா முழுங்குற மாதிரி இருந்துச்சு. என்னை சுத்தி ஒரு பயம் மட்டும்தான். அந்த பயம் என்னை ஆட்கொண்டுச்சு. அவர் யாரு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு அந்த கில்டு மாஸ்டர் நம்ம ஹீரோவை பத்தி யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணா அந்த ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, கமாண்டர்லாம் இருப்பாங்கல்ல, அங்க நம்ம ஹீரோவும் அங்க இருக்க அந்த சாங். இவர் சாங் யாருன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம கமாண்டர் பேக்கு சாங் எங்கன்னு கேட்டிருப்பாருல, அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர் அப்படி சொல்லும்போது அவர் ஜப்பானுக்கு போயிருக்காரு, அதனால பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா. அவர் தாங்க இப்ப ஜப்பான்ல இருந்து திரும்ப வந்திருக்காரு. அவர் இங்க வந்தோடனே மீட்டிங் போட ஆரம்பிக்கிறாங்க. அங்க நம்ம சாகே, கமாண்டர் பேக்கு, ஹீரோ, அந்த சாங் இவங்களா இருக்கிறாங்க. அங்க இருந்து பேசிட்டு இருக்கும்போது ஜப்பான்ல ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அங்க இருக்க டீமன் கல்ட்ட சேர்ந்தவனுங்க ஒரு பயங்கரமான ஒரு டீமனை சம்மன் பண்ணியிருக்கானுங்க. அந்த டீமன் ஆம்பளைங்களோட ஆத்மாவை எல்லாத்தையுமே உறிஞ்சு எடுத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, என்னது ஆம்பளைங்களோட ஆத்மாவை உறிஞ்சு எடுக்குதா, அப்படி என்ன டீமனு, அதோட பேர் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ அவரை பார்த்து கேட்டோன்னே, அதோட பேரு அதோட பேரு லிலித் அப்படின்னு சொன்ன உடனே தான் தெரியுது. ஆட லிலித்துங்க, இங்க நம்ம ஹீரோவோட லவர் டீமன் ரியாலம்ல அந்த நரகத்துல அந்த லிலித்துன்ற பேரை கேட்டோட நம்ம ஹீரோக்கு அப்படி வெடத்து போய் வேர்த்து கொட்டும் பாருங்க. ஐயோ, அந்த ஆக்டோபஸ் மூஞ்சா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ உறைஞ்சு போய் நின்றுவான். நம்ம ஹீரோ பாருங்க விரண்டு போயிட்டான். எவ்வளோ பெரிய ஆளு இங்க லிலித்து பேரை கேட்டோன்னே அப்படி நடுங்கிறாப்புல. இதுக்கப்புறம் என்ன ஆக போதோ, லிலித்து வேற பூமிக்கு வந்துட்டானா, பூமிக்கு வந்து என்ன அட்ராசிட்டி பண்ண போறாளோ. போக போக ஹீரோயினியோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கே. எத்தனை ஹீரோயினி, சாகே, பேக்கு, சியோலா, அப்புறமா அந்த சைனீஸ் கில்டு சேர்ந்த அவர் பொண்ணு, பத்தாதிக்கு நரகத்துல இருந்த லிலித்து வேற இப்போ பூமிக்கு வந்துட்டா. நம்ம ஹீரோ எத்தனை பொண்ணு தாங்க சமாளிப்பான். இந்த கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாதுங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, லிலித்து பூமிக்கு வந்துட்டா, இதுக்கப்புறம் தான் அதிரடியா இருக்க போகுது, ஃபன்னா இருக்க போகுது, என்டர்டைன்மெண்டா இருக்க போகுது, ஆக்ஷனா இருக்க போகுது. இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.